ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க வீடியோ பார்த்துட்டு. அவங்க வந்து த்ரெட்டெல்லாம் சரி பண்ணியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன் சிஸ்டர். இருந்தாலும் எனக்கு வந்து லூப் வந்துகிட்டே இருக்குது. அதை கொஞ்சம் எப்படி சரி பண்ணுறது, கொஞ்சம் எனக்கு கிளியராக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நிறைய பேர் ரிப்பீட்டடாக லூப் சம்மந்தமான கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இது வந்து ஆல்ரெடி நிறைய பேர் சரி பண்ணியிருப்பீங்க. பிகினஸாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ. அது போக இந்த லூப் விஷயங்களுக்கு வந்து நான் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கிறேன். ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் காட்டு கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள், சரிங்களா? மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நீங்கள் பார்த்து டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பாபின் இருக்கு இல்லையா, அந்த பாபினில் த்ரெட்டு வந்து ஒன்று போல் சுற்றணும். ஒரு பக்கம் அதிகமாகவும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது நம்ம பாபின் கேஸில் வச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒழுங்காக வராது, சரிங்களா? இப்போ ஒன்று போல் வச்சுக்கிட்டு கரெக்டாக நூலை வந்து ஈவனாக சுற்றிக்கோங்க. இப்போது அந்த பாபின் கேஸ்க்குள்ளே நம்ம பாபினை வைக்கச்சில நமக்கு வந்து கரெக்டாக ஒன்று போல் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இருந்த நூலை தான் அப்படியே எடுத்து காட்டியிருக்கிறேன், பாபினில் உள்ளதை. இப்போ இந்த மாதிரி கரெக்டாக பாருங்கள், இப்படி வெளியே வரக்கூடாது, நமக்கு லூஸாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். சில சமயம் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஷேக் மூமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி கிளாத்தில் 4ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த ஓரமாக கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அந்த கேஸ்குள்ளே வைக்கிற மாதிரி, சரிங்களா? இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் அது வந்து லூஸாக இல்லாமல் இருக்கும், கரெக்டாக ஒன்று போல் இருக்கும். நமக்கு வந்து தைக்கும் போதும் அழகாக ஒன்று போல் வரும், சரிங்களா? இந்த மாதிரி பாருங்கள். அது போக இது சம்மந்தமாக ரிலேட்டடான வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒன்று போல் இருக்கா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு மெத்தட் தான். மற்றதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? அந்த தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் அடுத்து வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.